கண்ணுக்கு தெரியாத ஒரு புகை வடிவில் இருக்கும் ஆவிகள் அந்த யாரை பழிவாங்க விரும்புகிறார்களோ, யாருக்காக வெறி கொண்டு அலைகிறார்களோ அவர்களை கண்களுக்கு மட்டும் பல்வேறு உருவங்களாக காட்சி அளிக்க முடியும். அதாவது நான் முன்பு சொன்னபடி அவர்கள் உடலின் ஆற்றலை உபயோகித்து கொண்டு அதாவது ஒரு அழகான பெண்ணைப் போலவும் அல்லது வேறு யாராவது ஒரு நண்பனைப் போலவும் ஒரு குரல் ஒலிப்பதைப் போலவோ அல்லது உருவம் தெரிவதைப் போலவோ ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்கி, இதை ஆங்கிலத்தில் ஹலூசினேஷன் என்று சொல்வார்கள். அதனால்தான் சில பேர் என்ன சொல்வாங்க, இந்த ஆவி இல்லை என்று சொல்பவர்கள் கூட இதெல்லாம் ஹலூசினேஷன், அது பொய்யான தோற்றம் என்று சொல்வார்கள். ஆனால் ஆவிகளாலும் அப்படிப்பட்ட தோற்றத்தை உருவாக்கி நம்மை ஏமாற்ற முடியும். அப்படிப்பட்ட தோற்றங்களை உருவாக்கி நம்மை வெளி உலகத்திற்கு, அதாவது தனிமையான இடங்களுக்கு அழைத்து சென்று பல விதங்களில் நம்மை கொலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடங்களில் பதிவாகியுள்ளன. யாரது யாரது? யாரு யாரு?
இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது நாட்டில் தினமும் பேப்பர் எடுத்து படித்தோம்னா நிறைய கொலை நடக்குது, அங்கே அவங்க இறந்தாங்க, இவங்க விபத்தில் இறந்தாங்க, கொல்லப்பட்டாங்க, நகைக்காகவோ அல்லது பல்வேறு காரியங்களுக்காகவோ பழிவாங்குதல் தான் நிறைய பேப்பர்களில் வருது. அப்படி இருக்கும்போது போலீஸ் எதுக்கு, ஜெயில் எதுக்கு, அந்தந்த ஆவிகளே அவங்கவுங்கள பழி வாங்கிட்டா என்ன, இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா, இதெல்லாம் என்ன கதையாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் இதில் ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஆவிகளுக்கும் இப்படி பழிவாங்க முடியும் என்பது தெரியாது. சில ஆவிகள் மட்டுமே அதை உணர்ந்து கொள்ளும். அதாவது அவர்களை பழிவாங்குவதற்கு என்ன செய்யலாம் எனும்போது சில ஆவிகள் அதற்கு வழிநடத்தும். அதாவது ஏற்கனவே இறந்து இதுபோல் அலைகின்ற சில ஆவிகள் அது நட்புறவு கொண்டு இப்படியெல்லாம் செயல்படுத்த முடியும் என்று சொல்லி கொடுப்பதும் உண்டு. அதாவது நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம், கண்ணுக்கு தெரியாத பல நபர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஆவிகளாக இருக்கிறார்கள். அந்த நபர்கள் சொல்லி கொடுக்கும்போது அந்த ஆவிகள் அதை பின்பற்றி பழிவாங்க முடியும். அதே சமயம் சில ஆவிகள் எல்லாமே இறைவன் செயல், நம் விதிப்படி நாம் இப்படி தான் இறக்க வேண்டும் என்று இருந்தது போல் இருக்கிறது, நாம் இறந்து விட்டோம், யாரை பழிவாங்கி என்ன செய்வது என்று விரக்தியாக ஒரு வேதாந்தியாக இறைவனை வழிபட்டு வாழ்ந்து வருகின்ற ஆவிகளும் உண்டு. அந்த ஆவிகள் அப்படியெல்லாம் செயல்படாது. ஆகவே சில ஆவிகள் பழிவாங்கும், சில ஆவிகள் மேல்நிலை அடைந்து நல்லபடியாக மறுபிறப்பு எடுத்து வாழத் தொடங்கும். அதனால் எல்லாமே இதே போன்ற துஷ்டாவிகள் என்று நாம் முடிவு கட்டக்கூடாது. அதாவது அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து அதனுடைய மனோநிலையை பொறுத்து அமைவதாகும். மீண்டும் அடுத்த வாரம் ஆத்மா உறங்குவதில்லை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். உங்களுக்கு ஆவிகள் பற்றிய அனுபவங்களோ கருத்துக்களோ சந்தேகங்களோ இருப்பின் கீழ்காணும் விலாசத்திற்கு தொடர்பு கொள்ளவும். ஆத்மா, கேப்டன் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 5, மதுரவாயில், சென்னை 95.